இந்த ஹேர் டே பாருங்க எவ்வளவு கருமையா இருக்கு. இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. இப்படி கருமையா மாறின இந்த வெள்ளை முடிகளோட தன்மை வந்து அப்படியே மாசக்கணக்குல இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பூவை பயன்படுத்த போறோம். அந்த பூ தான் நம்மளுடைய முடியில இருக்கிற கருமையை மாசக்கணக்குல அப்படியே வச்சிருக்குங்க. அந்த பூ என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. இந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல இலைகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில நம்ம இந்த ஹேர் டே பண்ணும்போது முருங்கைக்கீரையில இருக்கிற நிறைய பயன்கள் வந்து நம்மளுடைய ஹேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹேர் growth வந்து நல்லா இருக்குங்க. முடி நல்ல காடு மாதிரி வளரும். இந்த ஹேர் டேக்கு இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இதுல அயன் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரோட ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகி நம்மளுடைய ஹேர் ஃபால் எல்லாம் கம்மியாகும். முன்னேத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறும் பாருங்க சில பேருக்கு. அதெல்லாம் இந்த ஹேர் டே பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த ஒரு பொருள் நம்ம சேர்க்க போறோம். இது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல கருமையா மாறும். ரொம்ப நாளைக்கு அந்த கருமை வந்து நம்ம முடியிலேயே இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையும் ஒரு சொல்யூஷனா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பிச்சு போட்டாச்சு. இதை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல கருமையாக மாறும். முடி வந்து நல்லா கருகருன்னு வளருங்க. ஸ்கேல்ப்லலாம் வந்து ஏற்படக்கூடிய இச்சஸ் எல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா அரிப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம ஸ்கேல்பில், அதெல்லாம் கூட இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து கலக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாங்க. செம்பருத்தி பூவை சேர்க்கறதுனால முடி வந்து நல்லா ஷைனிங்காக ஆகும். காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு பிச்சு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அடுக்கு செம்பருத்தி இருக்கிறதுனால அதை சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் வந்து ஒத்த செம்பருத்தி இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் செம்பருத்தியை மட்டும் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சோன்னா அந்த அளவுக்கு வந்து கருமை கிடைக்காது. ஸோ நம்ம அதோட வந்து கரிசலாங்கண்ணியோட பவுடரும் சேர்க்கறதுனால நல்லா வந்து கலர் கருமையாக கிடைக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நல்லா இது கொதிக்கட்டும். பாருங்க நல்லா 1 டம்ளராக சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கலர் பாருங்க, இந்த அளவுக்கு கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்க. கலர் பாருங்க எவ்வளோ கருப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச கருவேப்பிலை முருங்கைக்கீரையில இந்த டிகாஷனை வந்து ஊத்திடலாம். ஊத்திட்டு இந்த பாத்திரத்தை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அது இரும்பு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். கலர் பாருங்க நல்ல கரும் பச்சை நிறமா இருக்கு. நல்லா வந்து ஜூஸை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரலான பொருட்கள் தான். முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய ஹேர் growthக்கு வந்து செம்மையா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலரா செய்து அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா அடர்த்தியா மாறும். அதே மாதிரி நல்ல கருகருன்னு வளருங்க. நீளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளமா நம்மளுடைய ஹேர் வந்து மாறும். ஆனால் ரெகுலராக அப்ளை பண்ணணுங்க. ஏதாவது ஒரு தடவை 2 தடவை அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. நல்லா வந்து ரெகுலராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. எவ்வளோ வந்து ஜூஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா காய்ச்சி இந்த ஹேர் டே பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. தலைவலியோ இல்ல காய்ச்சலோ எதுவுமே வராதுங்க. சளி பிடிக்கும் தொந்தரவு கூட இருக்காது. இது வந்து நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் நம்மளுக்கு நம்மளுடைய வெள்ளை முடிகளுக்கு கொடுக்கும். நரைமுடி வந்து இருக்கிறவங்க
இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய நரைமுடி எல்லாமே கொஞ்சம் நாள்ல பாத்தீங்கன்னா காண போயிடுங்க. இளநரை இருக்கிறவங்களும் சரி, முதுநகை இருக்கிறவங்களும் சரி, இந்த ஹேர் டேயை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நாள்பட்ட பிரச்சனை எல்லாமே மறைங்க. ரொம்ப நாளா எனக்கு வந்து ஹேர் பிரச்சனை இருக்கு, ரொம்ப வந்து முடி கொட்டுது, முடி வந்து வெள்ளை கலரா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டே வந்து நல்ல ஒரு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும் பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல இன்னும் நல்லா திக்காயிருச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும் ஃபர்ஸ்ட். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம உடனே அப்ளை பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க நல்லா வந்து இதை வந்து நீங்க ஒரு 6 ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சிருங்க. 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் நீங்க எவ்வளோ நேரம் நீங்க வந்து இதை மூடி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஹேர் டேயோட எஃபெக்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடறேன். நம்ம வந்து 6 ஹவர்ஸ் இல்லைன்னா 8 ஹவர்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு கருமையா நம்மளுக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு. என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் பொருட்கள் எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ பாருங்க எவ்வளவு கருமையா இருக்கு பாருங்க. 8 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஹேர் டேல கிடைக்கும். அதே மாதிரி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டேயை நீங்க தலையில அப்ளை பண்ணிக்கோங்க. தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் வச்சீங்கன்னா போதும். 1 ஹவர் வச்சுட்டு நார்மல் வாட்டர்ல நீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க. நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டா உங்களுடைய வெள்ளை முடி கருப்பானது வந்து அப்படியே மாசக்கணக்கில் இருக்கும். நீங்க உடனே ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே வெள்ளை முடி வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். 2 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு வெள்ளை முடி கவலை இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து நார்மல் வாட்டர்ல தான் வாஷ் பண்ணணும். பாருங்க நம்ம 8 ஹவர்ஸ் வச்சதுனால நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு. இந்த இதுல வந்து நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி டிகாஷன் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம். பாருங்க சேர்த்துட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் எப்படி திக்கா வந்திருக்கு, கண்ணங்கரையர் நான் இருக்கு. நம்ம போட்டது வந்து பச்சை கலர்ல நம்ம வந்து அடுப்புல வச்சு கிண்ட ஆரம்பிச்சோம். இப்ப பாருங்க என்ன மாதிரி கலர் வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்க அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்படிதாங்க நம்மளுக்கு ஹேர்லையுமே நல்லா வந்து அப்ளை பண்ண முடியும். நான் வந்து ரெகுலரா வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி காமிக்க முடியாது, நான் டெய்லி வீடியோ போடுறதுனால. ஸோ நான் வந்து கையில இன்னைக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நாளைக்கு ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணேன்னா அது வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி காமிப்பேன். ரெகுலராகவே எனக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தா வெள்ளை முடி ரெகுலரா இருக்காதுங்க நம்ம தலையில. அதனால நான் வந்து இப்போ உங்களுக்கு கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ல ஹேர்ல அப்ளை பண்ணி காமிங்க, ஹேர்ல அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்றீங்க. டெய்லியுமே வீடியோ போடும்போது டெய்லியுமே என்னால எப்படி ஹேர்ல வந்து அப்ளை பண்ணி காமிக்க முடியும். அதனால தான் நான் வந்து கையில அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ஹேர்ல வந்து பிடிக்குங்க. இது அப்படியே ஒரு 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே மாச கணக்குல அப்படியே கருமையாவே இருக்குங்க. மறுபடியும் வெள்ளை முடி வரதுக்கு 2 மாசம் ஆகுங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரிசல்ட் வந்து படிப்படியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க எப்படி வந்து கையில பிடிக்குது பாருங்க. நல்லா காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி அலசினா கூட கொஞ்சம் போகிறது கஷ்டமா இருக்கும். நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடலாம். செம்மையாக ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 ஹவர் தலையில் வைக்கணும். அதேமாதிரி இன்கிரீடியன்ட்லாம் கரெக்டான அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. அதையும் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ உடனே நான் வந்து கையை கழுவி காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். பாருங்க நான் சோப்பு போட்டே கழுவிட்டேன். பட் கையில போகவே இல்லை. நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நான் கழுவுனேன். அதுக்கே பாருங்க போகல. தலையில நீங்க 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. சூப்பரா ரிசல்ட் கிடைக்குங்க. இதை வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் டேயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.